ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன சம்ஸ் பார்த்துருப்போம். பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்களா. ஆனால் ஈஸியான ப்ராப்ளம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க, எக்ஸாம்பிள் 1.3 என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். லெட் a is equal to x belongs to natural number. நேச்சுரல் நம்பர்ஸ்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? நேச்சுரலா நம்ம விசிபிலிட்டியா ஆரம்பிக்க போகுது. நான் நேற்று சாப்பிட்டேன், நான் ஒரு நாள் எங்கேயாவது வெளியே போகணும்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா நேச்சுரலா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். கிளாக்கை பார்க்குறோம், கிளாக் எங்க இருந்து ஆரம்பிக்குது? 1ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு கேலண்டர் எடுத்துக்கிறோம், எதுல இருந்து ஆரம்பிக்குது? 1 2 3 4 சொல்லி டேட் ஆரம்பிக்குது. ஒரு ரோல் நம்பர் எடுத்துக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் எதுல இருந்து ஆரம்பிக்குது? 1ல இருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் அதை நேச்சுரல் நம்பர் சொல்றோம். Therefore, a is equal to x belongs to natural number. ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, 1 less than x less than 4. அதாவது 1க்கு மேல இருக்கணும், ஆனா 4க்குள்ள இருக்கணும்னு ஒரு கண்டிஷன்ஸை போட்டாங்க. அப்ப என்னென்ன வரும்ன்றத காம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போமா. a is equal to 1. 1க்கு மேல 1 வரக்கூடாது, 1க்கு மேலதான் சொல்லியிருக்காங்க. அப்பனா 2, அதுக்கு அடுத்து 3, 4க்குள்ள சொல்றாங்க. 4க்குள்ள கண்டிஷன் என்ன? 3 மட்டும் தான் இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சா? a கண்டுபிடிச்சிட்டோம். Then b is equal to x belongs to whole numberனு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹோல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, 0ல இருந்து ஆரம்பிக்க போகுது. அதுதான் ஹோல் நம்பர் சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அப்ப இங்க நம்ம என்ன போறோம்? 0 less than or equal to x less than 2. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 0 less than or equal to 0ல இருந்து 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு போடணும். less than 2 சொல்லியிருக்காங்களா? அப்ப என்னென்ன வரும்? 0 அப்புறம் 1. 2 கண்டிஷன்ஸ்ல வருமா? வராது, முடிஞ்சு போச்சு. தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க? x belongs to natural number. என்னன்ற இடத்தை என்ன குறிக்குது? திரும்ப அதே நேச்சுரல் நம்பர் குறிக்குது. அதை என்னன்னு சொல்ல போறோம்? c is equal to நேச்சுரல் நம்பர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க, x less than 3. நேச்சுரல் நம்பர் எங்க இருந்து ஆரம்பிக்க போது நமக்கு தெரியுது, 1ல இருந்து ஆரம்பிக்குது. less than 3, 3க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் 2 இருக்குன்னா 3க்குள்ள இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. A, B, C கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு நம்ம இதை சொல்யூஷன் பண்ணி வெரிஃபை பண்ண போறோம். வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பண்ண போறோம். A cross B union C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போமா? LHS என்ன கண்டுபிடிக்க போறோம்? A cross B union C கண்டுபிடிக்க போறோமா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஒரு கூட்டமா இருக்கவங்களை சால்வ் பண்ணிட்டா காலியா இருக்கவங்களை சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. அதுதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம். B union C is equal to B யோட வேல்யூ என்ன? 0 1 யூனியன் C யோட வேல்யூ என்ன? 1 2. ஓகேவா? இப்ப B யோட B-யும் C-யும் யூனியன் பண்ணி எழுதும் போது என்ன வரும்? 0 1. ரெண்டு இடத்துல 1 இருக்கு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு தடவை செட்ஸ்ல போட்டா கூட 2 தடவை போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவுதான், 1 ஒரு தடவை போட்டாச்சு, 2. ஓகேவா? B union C கண்டுபிடிச்சாச்சா? இப்ப A cross B union C பண்ண போறோம். A cross B union C is equal to A ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு? செட்டோட வேல்யூ செட் ஆஃப் 2 3 U cross B union C ஓட வேல்யூ இருக்கு, என்ன இருக்கு? 0 1 2. ஓகேவா? இப்ப நம்ம இதை ஆர்டர் பேர்ஸா எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டர் பேர்ஸா எழுத போறோம். எப்படி எழுதுவோம்? செட் ஆஃப் 2 0 2 1 2 2. அடுத்தது 3 0 3 1 3 2. புரிஞ்சுச்சுங்களா? ஒரு சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் RHS கண்டுபிடிக்க போறோம். RHS என்ன? RHS is equal to A cross B union A cross C. A cross B union A cross C. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஆன்சர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிப்போமா? A cross B is equal to A ஓட வேல்யூ என்ன? 2 3. B ஓட வேல்யூ என்ன? 0 1. இப்ப இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பேர்ஸா எழுத போறோம். ஆர்டர் பேர்ஸா எழுதுறது ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். பிஃபோர் இருக்க எல்லா வீடியோஸ்லயும் போட்டிருப்போம், நல்லா பார்த்துக்கங்க. ஆர்டர் பேர்ஸ் 2 0 2 1 3 0 3 1. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எழுதியாச்சா? செகண்ட் வந்து A cross C. A cross C என்ன வரப்போகுது? A ஓட என்ன செட்ஸ் என்ன? 2 3 cross C ஓட இது என்ன? 1 2. இப்போ இது ஆர்டர் பாஸ் ஆகும் போது 2 1 2 2 3 1 and
3,2. ஓகேவா? ரெண்டுத்தையும் நம்ம போட்டு கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? A cross B யூனியன் A cross C is equal to, ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுத போறோம். இப்ப இதையும் யூனியன் பண்ண போறோம். அப்ப ரெண்டுத்தையுமே எடுத்து எழுதி யூனியன் பண்ண போறோம். ஆன்சர்ஸ் தான் இங்க போட போறோம். எப்படி யூனியன் பண்றதுன்றது பார்ப்போமா? இப்ப இதுலயும் சேர்த்து எழுத போறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க என்னென்ன வரும்? 2,0. இப்ப இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். கடைசியா இதோட கண்டிஷன்ஸ் என்ன சொல்ல போறாங்கன்றத பார்ப்போமா? A cross B யூனியன் A cross C. இப்ப ரெண்டுத்தையுமே நம்ம யூனியன் பண்ணி எழுத போறோம். இது ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ணி எழுதுனா என்னென்ன வேல்யூ வந்து பார்ப்போமா? 2,0, அடுத்து 2,1, அடுத்து 3,0, அடுத்து 3,1. 2,1 ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? ஆல்ரெடி எழுதியிருக்கோம், போதும். அதுக்கு அடுத்தது 2,2, அதுக்கு அடுத்தது 3,1. 3,1 ஆல்ரெடி எழுதிருக்கோமா? ஒரு தடவை எழுதினா போதும். 3,1 எழுதிருக்கோம். அதுக்கு அடுத்தது 3,2. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சா? A cross B யூனியன் A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கண்டிஷன்ஸ் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இருந்தா நம்ம போட்டிருக்க சம் கரெக்ட். therefore LHS is equal to RHS. hence verified. எழுதிடுறோமா? அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதுல செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல LHS சைடு எடுத்துப்போமா? நம்ம LHS A cross B intersection C. ஃபர்ஸ்ட் B intersection C கண்டுபிடிப்போமா? B யோட வேல்யூ என்ன? B யோட செட் என்ன? 0, 1. இன்டர்செக்ஷன் C யோட செட் என்ன? 1, 2. இப்ப இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் எது? 1 மட்டும் தான் இங்க இன்டர்செக்ட் ஆகுது. வேற எதுவுமே வந்து இங்க காமனா இல்லை. அதனாலதான் அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பார்ட் வந்து 1 எழுதும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் A cross B intersection C is equal to A ஓட வேல்யூ என்ன? 2, 3. இன்டர்செக்ஷன் cross B intersection C என்ன நமக்கு? 1. அப்ப இங்க என்ன வரும்? ஆர்டர் பேர்ஸ் எழுதுறோம். 2,1 and 3,1. முடிஞ்சிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். RHS is equal to A cross B intersection A cross C. சரி, A cross B வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதே சம்பந்தம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து அப்படியே போட போறோம். இன்டர்செக்ஷன் A cross C. இப்ப ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே எழுதுவோமா? A cross B என்னென்ன இருக்குங்க? 2,0, 2,1, 3,0 and 3,1. இது A cross B intersection A cross C ஓட வேல்யூ என்னென்ன இருக்கு? 2,1, 2,2, 3,1 and 3,2. இப்ப இது ரெண்டுத்துலயுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் எங்கெங்க இருக்குன்றதை எழுத போறோம். 2,0 இதுல இருக்கா? இதுல இல்ல. 2,1 இதுல இருக்கா? இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப இங்க வந்து இன்டர்செக்ட் ஆகுது. 2,1 இன்டர்செக்ட் ஆகுது. அதுக்கடுத்து 3,0 இங்க இருக்குங்களா? இங்க 3,0 இல்ல. 3,1 இங்க இருக்கு. 3,1 இங்கேயும் இருக்கு. அப்ப இதுவும் இன்டர்செக்ட் ஆகுது. 3,1. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன வருது? 2,1 and 3,1 வந்திருக்கு செட் ஆஃப். அதுவே ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ சேமா வந்துருச்சா? therefore LHS is equal to RHS. hence verified. இப்போ ஓகே, ஒன்ஸ் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்ல क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸாம்பிள் 1.3 கொடுத்திருக்கோம். let A is equal to X belongs to natural number. natural numbers என்னன்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து 1 less than
எக்ஸ் லெஸ் தென் 4, அதாவது 1க்கு மேலேயும் 4க்கு கூட இருக்கக்கூடிய நம்பர். அப்ப என்ன வரும், 2, 3 வந்து அந்த நம்பர்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எங்க ஸ்டார்ட் ஆகும் தெரியும். அது கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க, 0 less than or equal to x less than 2. அப்ப என்னென்ன நம்பர்ஸ் வரும், 0 and 1 வரும். சி என்ன சொல்லிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் லெஸ் தென் 3. 3க்குள்ள இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். போட்டு நம்ம டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் a cross b union c கண்டுபிடிக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a cross b union c ல நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியா ஒரு பிராக்கெட்ல இருக்க வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். b union c ஓட வேல்யூ என்னன்னு வந்ததுன்னு நமக்கு தெரியும். a cross b union c அதோட வேல்யூ என்னன்றதும் நமக்கு தெரியும். செட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி எழுதுறோம். திரும்ப ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ண போறோம், a cross b யும் யூனியன் a cross c அதை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது a cross b செட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ்ல எழுதுறோம். a cross c ஆர்டர் கிளாஸ்ல எழுதுறோம். அதுக்கு அடுத்து a cross b யூனியன் a cross c ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யூனியன் பண்ணி எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்தா ஆன்சர் இஸ் கரெக்ட், நம்ம போட்டது கரெக்ட். அதே மாதிரி செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க, a cross b intersection c is equal to a cross b intersection a cross c ன்னு சொல்லிருக்காங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன சொல்லிருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் b intersection c கண்டுபிடிக்கணும். அது ஒண்ணு வந்திருக்கு. a cross b intersection c செட் ஆஃப் ஆர்டர் கிளாஸ்ல எழுதுறோம். அது ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல a cross b intersection a cross c போடுறோமா. a cross b ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். a cross c யும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி எழுதுறோம். ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி எழுதும் போது a cross b intersection c யோட வேல்யூ ரெண்டுத்துலயுமே கிடைச்சிச்சுன்னா ஆன்சர் இஸ் கரெக்ட். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்றதுக்காக நாங்க இருக்கோம். எல்லா டவுட் வேற என்ன சம்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாமே கிளியர் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி காமிப்போம். அண்ட் தேங்க்யூ so much for watching this video. Thank you.